அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை பாண்டிமாதேவி. இது ஒரு சரித்திர நாவல். இதனுடைய ஆசிரியர் நா. பார்த்தசாரதி. நா. பார்த்தசாரதி இவங்க ஒரு புகழ்பெற்ற நெடுங்கதை எழுத்தாளர். தீபம் என்ற இலக்கிய இதழை நடத்தியதுனால இவர் தீபம் நா. பார்த்தசாரதி அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் கிட்டத்தட்ட ஒரு 93 நூல்களுக்கு மேலே வெளியிட்டிருக்காரு. இந்த பாண்டிமாதேவி சரித்திர நாவல் பார்த்திங்கன்னா, முதல் பதிப்பு 1960 வந்திருக்கு. 5வது பதிப்பு 2000 வந்திருக்குது. இது எப்படி பார்த்திங்கன்னா, பாண்டிய காலத்தின் அரசியல், சமூக கலாச்சாரம் பின்னணியை பற்றி விவரமாக இதில் இருக்குது. சமூக ஏற்றத்தாழ்வுகள், போர் சூழல், வீரம், காதல் போன்ற எல்லா அம்சங்களையும் அவ்வளோ சிறப்பாக சொல்கிறார். இது கல்கி இதழில் தொடராக வெளிவந்தது. இந்த நாவல் படிக்கிறப்ப அதில் குறிப்பிட்டிருக்க பேரெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே தூய தமிழில் அப்படியே அந்த தமிழுடைய தேன் தமிழ் அருந்தின மாதிரி ஒரு பேரும் அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அங்கே இந்த சபையெல்லாம் கூட்டுருவாங்கள்ல, அமைப்புலாம் இருக்குல்ல, அந்த அமைப்பை இதில் கூற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 பேர், அந்த 5 கூற்றம் அப்படின்னு இருக்குது. அதில் ஒரு கூட்டத்தோட பேருன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. தோ வாழையர் கூற்றம், மருங்கூர் கூற்றம், பொன்மனை கூற்றம், அருவிக்கரை கூற்றம், பாக்கோட்டு கூற்றம். இதை மாதிரி அந்த தூய தமிழில் அந்த பேரெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் வர ஒரு பேருமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இளவரசருடைய பேர் பார்த்திங்கன்னா ராசசிம்ம பாண்டியன், கோப்பெரும் தேவி, வானவன் மாதேவி, வல்லாளத்தேவன், இவர் தளபதி. அதே மாதிரி இதில் இருக்கிற ஆசிரியர், அந்த ஆசிரியருடைய பேர், அதாவது குரு இல்லையா, அவர் பேர் பார்த்திங்கன்னா ஆதங்க கோட்டாட்சியர் அப்படின்னு. அவங்களுடைய பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா பவழ கனிவாயர், அந்த பொண்ணுடைய பேர். அதுக்கடுத்து கழற்கால் மாறனார், ஒற்றருடைய பேர். அப்புறம் அந்த தலைவர் இருப்பார் இல்லையா, அந்த சபையோட மகா சபையின் தலைவர் மகா மண்டலேஸ்வரர் நம்பி, இடையாற்று மங்கலம் நம்பி, அவர் அது ஒரு நிக்நேம் மாதிரி. இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக தமிழில் இது படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்கலாம். பாண்டிய காலத்திய அரசியலை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அனைவரும் வாசிங்க. இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.